வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்ட சொன்னோன்னே, போதும் நானே எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறேன், இந்த நொடியே போதும் பாட்டி, உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். ராஜாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு நம்ம பரமேஸ்வரி அம்மா. உடனே நான் வந்துடுறேன் பாட்டி இப்போன்னு பார்த்து நவீனை வேற அழைச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இப்பயே வந்து சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க. பாட்டி வந்து நவீனை கூட்டிகிட்டு வரதை விட முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னா அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க. என்ன பாட்டி கூப்பிட்டுருந்தீங்க? நவீனை வந்து கூட்டிகிட்டு போனால் தானே அங்கே கல்யாணம் நல்லபடியாக பண்ணி வைக்க முடியும். அதை விட நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு சூப்பரான விஷயம் வந்து கிடச்சிருச்சுப்பா. சாமுண்டேஸ்வரி மனசு வந்து மாறுறதுக்கு என்கிட்ட ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க? இனிமேட்டு நீ அபிராமியோட வாரிசுன்னு சொன்னால் கூட பிரச்சனையே வராது. இத்தனை நாளாக சொன்னால் உன் வாழ்க்கை என்ன ஆகுறது, ரேவதி வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் நடுவில் வந்து இவ்வளோ பகையை வச்சுட்டு நீ நடிக்கிற நாடகம் போடுறங்கிற விஷயம் எல்லாமே வந்து மூடி மறைஞ்சிரும். ஏன்னா சாமுண்டேஸ்வரி நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கான விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க? அப்படி என்ன விஷயம் வந்து கிடச்சிருக்கு சொல்லுங்கள் பாட்டிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்ட உடனே சொல்கிறேன்ப்பா, சிவகாமி போனதுனால தான் நம்ம 2 குடும்பத்துக்கும் பகையாக இருக்குது. அதுக்கான காரணம் ராஜா சேதுபதினு நம்ம சாமுண்டேஸ்வரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம் பாட்டி, அதில் என்ன விஷயம் நடந்திருக்கு? அது மட்டும் முக்கியமான காரணம் இல்லை, அவங்க கேள்விப்பட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான். இப்போ நான் நவீனை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்த நான் சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து சொல்லிடணும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேங்கிறேன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வாங்க பாட்டி, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் மண்டபத்துக்கு வர சொல்லும்போது வந்தால் போதும், நான் நவீனை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வரேன், நீங்களும் டைரெக்டாக வந்து மண்டபத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் மட்டும் தனியாக போனீங்கன்னா திருப்பியும் அவங்க ஓவராக தான் வந்து பேசுவாங்க. சரி கார்த்தி, நீ சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த உடனே கேட்குறாங்க அந்த இடத்துல, சார் வந்துட்டாரா? வந்துக்கிட்டே இருக்காராம்ப்பா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாராம். நானும் வந்துடுறேன் சார் 20 நிமிஷத்துலன்னு சொல்லி கார்த்தியும் வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சரவணன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுப்பா, என்ன விஷயம், எதாவது கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம் கார்த்தி, ஒரு சில விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கான பேப்பர் ஆதாரத்தை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் கேடியாம்ப்பா, ஏற்கனவே ஏகப்பட்ட வாட்டி வந்து இது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா? சரி, இதை வச்சு அவங்கள அடித்து துரத்திடலாம். இந்த ஆதாரம் போதும் சார், எனக்கு எப்படி இருந்தாலும் அதை வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி பார்த்த மாப்பிள்ளை தப்பானவங்க. அந்த குடும்பமே வந்து ஒரே குடும்பம் கிடையாது, வெவ்வேறு ஆள், எல்லாருமே வந்து வேஷம் கட்டுறவங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கங்கிற விஷயத்த வந்து சரவணன் வந்து சொல்லிட்டாரு நம்ம கார்த்திக்கிட்ட. உடனே சரி சார், இப்போதைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. நவீனை வந்து எப்படி இருந்தாலும் தாலி கட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனால் இங்கே நம்ம சிவகாமி விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறது, இந்த எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்லணும், எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நொடியாக. சார் தயவு செஞ்சு நவீனை விடுங்க சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் சார், அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆன 2 பேருக்கும் தான் இப்போ இது தெரியாத அவங்க அம்மா வேறு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ நவீனை மட்டும் நான் கூட்டிகிட்டு போகலன்னா ரொம்ப பெருசாகிடும். இன்னொன்று, கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நவீன் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த பொண்ணை வச்சு இந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்க. அதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது. நான் சொன்ன விஷயத்தை வச்சு கன்சிடர் பண்ணி எப்படியாவது நல்லபடியாக வந்து எல்லாத்தையும் நடத்தி வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துர்காவுக்கும் நம்ம நவீனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வேறு ஆல்ரெடி நம்ம கார்த்தி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பேப்பரும் ஆதாரத்தையும் கொடுத்த உடனே சரிப்பா, அப்போனா இது எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்டது தான், தெல்ல தெளிவாக தெரியுது, நான் இப்பயே வந்து ஜாமீன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல நவீன், நீ எப்படி இருந்தாலும் வெளியில் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நவீனை அழைச்சிட்டு வரதுக்காக அந்த பேப்பர் ஆதாரத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ஏய், இவனை வந்து இப்போதைக்கு வெளியே விட முடியாது. ஏன் சார், ஏன் வெளியில் விட முடியாது? முகூர்த்த நேரம் முடிஞ்சால் தான் வெளியில் விடுவீங்களா? நான் யார் என்ன ஏதுன்னு காட்டட்டா? நீ யார் வேணான்னு இரு, இப்போதைக்கு இந்த பேப்பர் என் கண்ணிலே படவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படிங்களா சார்? சரி, நீங்கள் யாருன்னு காட்டிட்டீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, உன்னால் அப்படி என்ன செய்ய முடியும்னோடனே கார்த்தி வந்து அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே அவங்க பதிலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நீ யார் எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்னு சொன்னோன்னே
கமிஷனர் வந்து லைனுக்கு வராரு. அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுருது. என்னையா அது திடீர்னு கமிஷனர் லைனுக்கு வரான்னு சொல்லிட்டு, ராஜான்னு ஒருத்தர் அங்கே இருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அதை செஞ்சு கொடு, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசுகிறவளை வச்சுக்காத, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. என்ன சார், இதை எனக்கு ஆரம்பத்திலே வந்து செய்ய தெரியாதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க. ஒரு சமயத்து போல் ஒரு சமயம் நான் இருக்க மாட்டேன் சார், எப்போதும் அமைதியாக. நீ சாதாரண டிரைவர் இருந்தாடா எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, உனக்காக இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா நான் வேறு யாரை வேணான்னு பேச சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு பேரை வந்து சொல்கிறாங்க. கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே அரண்டு போயிட்டாங்க. இல்லை சார், மன்னிச்சிருங்க சார், நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு, இவர் சத்தியமாக டிரைவராக இருக்கலாம் வாய்ப்பே இல்லை, மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தால் தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து நவீனை வந்து வெளியில் விடுறாங்க. எப்படியோ கார்த்தி என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது மட்டும் இல்லை, நான் எப்படிப்பா எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்ட முடியும்? கண்டிப்பாக முடியும். பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை இருக்காங்களே, அவங்க குடும்பத்தை பற்றி நீ சொன்ன விஷயத்தை எல்லாம் கரெக்டு, அதையெல்லாம் உண்மையை நிரூபிச்சாச்சு. அதை வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து சொல்கிறதுக்காக நம்ம சரவணன் இருக்கார்ல, அவர் ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாராம். இவங்க யார், இதுக்கு முன்னாடி எத்தனை குடும்பத்தில் வந்து சம்மந்தம் பேசி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்கங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு சரவணனும் வராரு. சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இன்னும் ஒரு 1/2 hourல வந்துடுவேன் கார்த்தி, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோன் வச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வேக வேகமாக நவீனை கூட்டிகிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டி நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், சாமுண்டேஸ்வரிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம். ஏன்பா இதை இப்பயே சொல்லணுமா? இத்தனை நாளாகவே வந்து காலத்தை வந்து தாமதப்படுத்திட்டோம். நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏறத்தாழ வந்து 11 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அதுக்காக பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத விட அங்கே இருக்கிறவங்க வந்து ஏதாவது சொன்னாதான் பிரயோஜனமாகுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான், நான் பார்த்துக்கிறேன், சரவணன்ட்ட சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு வர பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து அனுப்புகிறாங்க நம்ம கார்த்தி. இவர் வந்து இந்த ஊரில் இருப்பார் சார், அவரை நீங்கள் அழைச்சிட்டு வந்துடுங்க, அவரோட வீட்டு அட்ரஸு விலாசம்னு சொன்னோன்னே அப்படியே வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் மண்டபத்தில் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து கார்த்தி வந்து போயிட்டே இருக்காங்க. என்னடி நம்மளும் முயற்சி மேலே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கடைசியில் கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்குது, சீர்வரிசையாக இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்? வாய்ப்பே இல்லையோ. ஆமாயா, எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு சீர்வரிசையே திட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சும்மா வந்து என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. எப்படியா இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும்? ரொம்ப ஆசைலாம் படக்கூடாது, நமக்கு தேவை வந்து பணம் மட்டும்தான். எங்கேயாவது இங்கே இருக்குமான்னு தெரில, வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாலும் பிரச்சனையாகுது, இங்கேருந்து நம்ம வீட்டுக்கும் போக முடியாது. ஆனால் கையில் சாவி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து நிற்கிறாங்க. ஐயா நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லும்போது நவீனும் பக்கத்தில் நிற்கிறாங்க. 3 பேரும் வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க 3 பேரும். பாத்தியாக்கா, உன் டிரைவர் மாப்பிள்ள உனக்கு யாரை பிடிக்காதுன்னு சொல்கிறோமோ அவரையே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ள நீங்கள் செய்கிறது தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களா, சுத்தமாக எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோன்னே நவீன் மட்டும் ஒளிஞ்சுக்கிறாங்க. பரமேஸ்வரி வந்து மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முதல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஏகபோகா இருக்குது, முதல்ல அதெல்லாம் கேளுங்க. நான் நியாயத்தின் பக்கம்தான் நிற்பேன்னு தெரியும், ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் இப்படி பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாளாக நாங்கள் உங்களை எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல, உங்களை நான் வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் தான் என் மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறீங்க. அக்கா இப்போ கூட நீ மரியாதை கொடுத்து பேசுகிற, உன் மாப்பிள்ளை ரொம்ப கெட்டிக்காரர் தான், ஆனால் குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும் தான் இவரோட வேலையாகவே இருக்குது. நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான், 2 குடும்பத்தை வந்து ஒன்று சேர்த்து வைக்கிறது. ஆனால் இங்கே அது மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சிவகாமி விஷயத்த சொல்கிறாங்க. தப்பே அங்கே தான் இருக்குது. என்னடா புது கதையெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, உங்களை இத்தனை நாளாக வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க, அதுதான் நான் இங்கே சொல்லணும், அது சொல்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பத்தை, சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.